பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? புது பலனா இருக்கிறீங்களா? ஆண்டவர் தினந்தோறும் புது பலனை கொடுக்க விரும்புகிறார். இந்த புது பலனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் தெரியுமா? வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கடுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவாங்க. ஒரு பெரிய கழுகு பார்க்குறீங்களா? பின்னால இந்த வசனத்தால் எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறாரு. நம்ம கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பணுமா புது பலனோட. இந்த கழுகனுடைய ஆயுச நாட்கள் 70 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. 70 வருஷம் ஒரு கழுகனுடைய ஆயுச நாட்கள் என்று. ஆனா 40 வருஷம் கடந்த உடனே இந்த கழுகு கொஞ்சம் பலவீனப்பட்டு வயசானாயிரும்ல. அப்போ வயசாகி கொஞ்சம் பலனெல்லாம் இழந்துருமா, அப்படியே சோர்ந்து முடியெல்லாம் உதற ஆரம்பிக்குமா. அப்ப என்ன பண்ணுமா, இந்த கழுகு உயரமான ஒரு இடத்துல தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளும். தனிமையான இடத்துல போய் உட்காரும். அது உட்கார்ந்து காத்திருக்கும் போது அதனுடைய அந்த இறக்கையிலெல்லாம் உதற ஆரம்பிக்கும். முடிகள் எல்லாம் உதர்ந்து மொட்டை கழுகா மாறிடுமா. அப்படியே அதனுடைய கையில நகம்தானே அதனுடைய வல்லமை, பலன், அதெல்லாம் உடைச்சிருமா. அந்த நகெல்லாம் விழுந்துரும். வயசாகி போச்சு, பலவீனமாயிரும்ல. அப்படி அழகு இருக்கெல்லாம் அதெல்லாம் உடைச்சிருமா. உடைச்சிட்டு அப்போ அந்த இறக்கையில் இருக்கிற மயிறு போயிடும், நகத்துல நகம் போயிடும், அதனுடைய அழகு போயிடும், எல்லாம் போயிடும். அப்படியே உட்கார்ந்துருக்குமா கிட்டத்தட்ட 150 நாட்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதனுடைய அந்த மயிர் முளைக்க ஆரம்பிக்கும். இறக்கை அது முளைக்க ஆரம்பிக்கும். அதனுடைய நகங்கள் புதிதாக முளைக்க ஆரம்பிக்கும். அதனுடைய அழகு புதுசா ஸ்ட்ராங்கா வரும். திரும்ப கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா அந்த கழுகு ஒரு புது பலன் அடைந்து இளமை ஆயிருமா. அது இளமையாகி புது பலன் அடைஞ்சு சட்டைகள் அடித்து எழும்பினா முன்னால் இருந்த மாதிரி ஒரு பலன். அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளே, நீங்க எனக்கு காத்திருந்தால், கழுகு எப்படி தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு காத்திருக்கதோ அதே மாதிரி காத்திருந்தால், பழசெல்லாம் உதிர்த்து போட்டுறதில்ல. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சோர்வு, பயங்கள், கலக்கங்கள், பாவங்கள், அசுத்தங்கள், வேண்டத காரியத்தெல்லாம் உதிர்த்து போட்டுட்டு அப்படி தெய்வ சமூகத்துல காத்திருக்கும் போது தன்னால உதிர்ந்துரும். நீங்க காத்திருக்க அதெல்லாம் தன்னால உதிர்ந்து புது பலன் உண்டாகும். ஆவிக்குரிய பலன், வல்லமை, கிருபை. அதன் பிறகு நீங்க கழுக மாதிரி செட்டை அடித்து புது பலனோட எழும்பிடுவீங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. அதுக்கு காத்திருக்கணும். தினம் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறீங்க? இப்போ காத்திருப்பு என்பது நமக்கு புதுசு கிடையாது. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ்ஸுக்காக சிலர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட காத்து இருக்கிறாங்க. விமான நிலையத்துக்கு போனா காத்திருப்பாங்க. அந்த ஃபிளைட் வரும் வரைக்கும் ஜனங்க காத்திருப்பாங்க, சில மணி நேரங்கள். சில சமயம் ரயில்வே ஸ்டேஷன் போனா ட்ரெயின் வர லேட் ஆச்சுன்னா காத்திருப்பாங்க. ஒரு இன்டர்வியூக்கு போனா தனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி காத்திருப்பாங்க. எந்த ஒரு காரியத்துக்குமே காத்திருக்கிறதுல நம்ம பார்க்கிறோம். அப்படித்தானே? உங்க வாழ்க்கையில் அது ஒன்றும் புதுசு கிடையாது. பல காரியங்கள், உலக காரியத்துக்கு நம்ம காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய பாத்துல உட்கார்ந்து தேவனுக்காக காத்திருக்கிறீங்களா? எவ்வளவு நேரம் காத்திருந்தீங்க இன்னைக்கு? காலையில் எழுந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆண்டோடைய பாத்துல காத்திருந்து வசனத்தை தியானித்து ஜெபிச்சிங்கன்னா புது பலனோட இருப்பீங்க. இளமை திரும்பிடும் உங்களுக்கு. உங்களுடைய சரீரத்திலே புது பலன் வரும், ஆவியில புது பலன் வரும். ஆவியில புது மனுஷனா மாறும்போது அவங்களுடைய சரீரமும் புதுசா மாறும். அப்ப கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல நீங்க மாற முடியும். அதுக்கு நீங்க ஆண்டவருடைய பாத்துல காத்திருந்து வசனத்தை தியானித்து ஜெபிக்கணும். அப்படி காத்திருக்க ஒரு புது பலன் உண்டாகும். அப்போ ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். செட்டைகள் அடித்து எழும்பிடுவீங்க. ஆமேன். இந்த உலகத்தின் காரியம் எதுவும் உங்களை சேதப்படுத்த. கழுகு பாருங்களேன், காற்று பனி என்னெல்லாம் உலகத்தில் இருந்தாலும் அது மேல பறக்கிறதுனால இந்த உலகத்தின் காரியம் ஒண்ணு கழுக பாதிக்காது. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில மேல எழும்பிட்டீங்கன்னா இந்த உலகத்துல வர பாடு, பிரச்சனை இருக்கு ஒன்னும் உங்களை அசைக்காது, உங்களை பாதிக்காது. நீ உயர தேவனோட சஞ்சரித்து கொண்டிருப்பீங்க.
அந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். என் மகனே, என் மகளே, நீ இப்படி இருக்கக்கூடாது. கழுகுகளை போல ஷெட்டைகள் அடித்து நீ எழும்பணும், புது பலனை பெற்றுக்கொள்ளணும். நான் உனக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். நீ உன்னை தனிமைப்படுத்தி என் சமூகத்துல காத்துரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவரே, உம்முடைய பாதபடியில காத்திருப்பது இனிமையான அனுபவம். என்னை, எங்களை காத்திருக்க ஒப்பு கொடுக்கிறோம். கழுகுகளைப் போல ஷெட்டைகள் அடித்து புது பலன் அடைந்து எழும்பணும். ஒவ்வொருவருக்கு அந்த கிருபையை தாரும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். சோர்வுகள், பலவீனங்கள், பாவங்கள், பலவீனத்தின் கட்டுகள் எல்லாம் ஒளிந்து போய் புது பலன் அடைந்து எழும்பும்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.